லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உனக்கு என்ன மன்னிக்க விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேற தண்டனை என்ன வேணாலும் கொடு. அது என்ன தண்டனையா இருந்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என்ன பார்க்காத பேசாதன்னு மட்டும் சொல்லிடாத மித்ரா. மாப்பிள, தப்பு செய்யறோட மன்னிக்கிறதா அவனுக்கு கொடுக்குற பெரிய தண்டனை. அந்த மன்னிப்பு தண்டனை கூட எது கொடுக்குறாங்க தெரியுமா? அவன் தப்பை உணரணுங்கிறக்காக தான். நீ உன் தப்பை உணர்ந்துட்ட மாப்பிள. தப்பை உணர்ந்தவனா அவன் ஏத்துக்கணும். உன்னை ஏத்துக்கிற மனப்பக்கம் நம்ம மித்ரா கிட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கு, பொட்டல் கடாக்க இருக்கு. என்ன மித்ரா, அவனை ஏத்துக்கலாம்ல? கடுப்பேத்தாதீங்க மாமா. அவர் பண்ண தப்புக்கு என்னால அவரை மன்னிக்கவே முடியாது. பேசாம அவரை கூட்டிட்டு கிளம்புங்க. ஐயோ இல்ல மித்ரா, நீ இல்லாம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ப்ளீஸ் மித்ரா, வா நம்ம வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க, நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் லெட்டர்ல எழுதி வச்சதுதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் கூட என்னால வாழ முடியாதுங்க. சந்தேகங்கிறது கேன்சரை விட மோசமான நோய். எந்த டாக்டராலையும் அதை குணப்படுத்த முடியாது. கொஞ்ச நாள் சரியான மாதிரி இருக்கும், ஆனா மறுபடியும் பைத்தியம் பிடிக்கும். காய்கறி வாங்கறதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தா கூட யார் கூடயோ வெளியில போயிட்டு வர மாதிரி தோணும். பிறந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் கண்ணு நம்மள மாதிரி இல்லையே, காது நம்மள மாதிரி இல்லையேன்னு குழந்தைய சந்தேகப்படுவீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. என்ன கொல்லாத மித்ரா, ப்ளீஸ். இனிமே இப்படிலாம் நடக்காது. என்ன நம்பு மித்ரா. வா மித்ரா, ப்ளீஸ் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லங்க, இப்ப நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் மறுபடியும் என்ன சந்தேகப்படதான் செய்வீங்க. நான் ஒவ்வொரு முறையும் தீல இறங்கி என்ன நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மித்ரா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஐயோ சாமி, கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க. மறுபடியும் வந்து இப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டான்னு கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன், பாத்துக்கோங்க. மித்ரா, 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 சொல்றது கேளுமா மித்ரா. டேய் மாப்ள, டேய் நில்றா. டேய் மாப்ள, டேய் என்னடா டேய், எவ்வளோ வேகம் நடந்து போற? நான் உனக்கு ஈடு குத்து நடக்க வேணா, மூச்சு வாங்குது. டேய் மாப்ள, இப்ப என்னடா பண்றது? பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் கூட என்னால வாழ முடியாதுங்க. ஐயோ சாமி, கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுருங்க. மறுபடியும் வந்து இப்படி தொந்தரவு பண்ணீங்கன்னா நான் இங்கேயும் இருக்க மாட்டேன். டேய் உன்னதான்டா கேட்குறேன், எனக்கு எதுவும் தோணல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன பண்ணலாம் சொல்லு. என்னடா மாப்ள, ஃபீல் பண்றியா? தெரியல மாம்சா. தெரியலன்னா ஃபீல் பண்ணணும் மாப்ள. நீ பண்ண தப்புக்கு இந்த அளவு கூட ஃபீல் பண்ணலன்னா எப்படி? என்ன மாம்சா? இதை பாரு மாப்ள, உன்னை குத்தி காட்டுங்கிறக்காக சொல்லலை. வீட்டில் இருக்கிற நாங்கள்லாம் அவ்வளோ தூரம் சொன்னோம், மித்ரா தப்பானவில்லை நல்லவன்னு. கேட்டியா? யாரோ இவனை ஏதோ சொன்னாங்கிறதுக்காக அவன் மேலே சந்தேகப்பட்டேன். பாவம் அந்த பொண்ணு, அவளை பற்றி தப்பாக பேசினேன், அவமானப்படுத்தினேன். நீ படுத்துன அவமானம் தானே இன்னைக்கு அவளை அவ்வளோ கோபமாக பேச வச்சிருக்கு. அந்த அளவுக்கு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு கூட கோவப்படலன்னா அப்புறம் என்ன பொண்ணு அவ? சொல்லு பார்க்கலாம். எனக்கு புரியுது, எல்லா தப்பையுமே நான் தான் பண்ணேன். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு மாம்சா. நான் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன் மாம்சா,
மித்ரா என்னை மன்னிக்கவே மாட்டலா? அதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஆமா, வாய்ப்பே இல்லை. மித்ராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். மன்னிக்க மாட்டா. மித்ரா என்ன மன்னிக்க மாட்டா. டேய், எனக்கு தெரியும். நீ வேணா பாரு மாப்ள, அவனை மன்னிப்பாடா. இல்ல மாம்ச, மித்ரா நான் என்ன சொன்னாலும் என்ன மன்னிக்கவே மாட்டா. எல்லாம் போச்சே, இனி அவ்வளவுதான். நானே எல்லாத்தையும் எடுத்து குட்டிச்சவராக்கிட்டேன். சுத்தமா என்ன மன்னிக்கவே மாட்டா. டேய் மாப்ள, நான் மறுபடியும் சொல்றேன்டா, அவ கண்டிப்பா நான் மன்னிப்பாடா. டேய் மாப்ள, அவன் நிலைமையை புரிஞ்சுக்கோடா. பாவம் அந்த பொண்ணு மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கா. நீ அந்த அளவுக்கு அவளை அவமானப்படுத்தியிருக்க. தப்பெல்லாம் உன் மேலே தாண்டா இருக்கு. இதை பாரு மாப்பிள்ள, அடுத்த தடவை நீ அவளை பார்க்கும்போது அவள் எவ்வளோ கோபமாக பேசினாலும் சரி, உன்னை திட்டினாலும் சரி, நீ அவளை புரிஞ்சுக்கணும். அவள் வழியிலேயே போய் அவளை சமாதானப்படுத்தணும்டா. அதான் ஒரே வழி. புரியுதா? அப்போ நான் பொறுமையா இருந்தா என்ன மன்னிச்சிருவாளா? வாய்ப்பு இருக்குடா. ஆனால் உன்னடா மித்ராவை கன்வின்ஸ் பண்ணாமல் நாம் இந்த ஊரை விட்டு போக போகிறதில்ல. அப்போ இந்த ஊர்ல இருக்கலாம்னு சொல்றியா? என்ன, தினமும் நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்பி வர முடியும்? பெட்ரோல் வைக்கிற வேலை கட்டுப்படி ஆகுது மாப்பிள்ள. இங்கேயே தான் இருக்கணும். மித்ரா உனக்கு வேணுமா வேணாமா? வேணும். அப்போ நம்ம இந்த ஊர்லேயே இருக்கோம். என்ன, அவளை கன்வின்ஸ் பண்ணுறோம், அவளை கூட்டிகிட்டு தான் நம்ம ஊருக்கு போகிறோம். சரியா? ஃபீல் பண்ணாதடா. வா, மித்ராவை எப்படி கன்வின்ஸ் பண்ணலான்னு யோசிப்போம். என்ன சொல்லு, வேற என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு. மித்ரா, நீ பண்றது ரொம்ப தப்புமா. இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுது. எதை சொல்ற? மாப்பிள்ள விஷயத்தான். அவர்தான் தாம் பண்ண தப்ப உணர்ந்து அவராவே மனசிறங்கி வந்து பேசும்போது நீ ஏமா கொஞ்சம் மனசு இறங்க மாட்டேங்கிற? மித்ராமா, இங்க பாருமா, இந்த உலகத்துல யாருமே 100% தப்பே பண்ணாம வாழ போறது கிடையாது. அப்படி வாழ்ந்தவங்களும் இல்ல. மனுஷங்களோட இயல்பே தப்பு பண்றதுதான் மித்ரா. இன்னும் சொல்ல போனா செஞ்ச தப்ப உணராம திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்காங்க. பாவமா மாப்பிள்ள, அவர் தாம் பண்ண தப்ப உணர்ந்து மனசிறங்கி உன்கிட்ட பேச வரும்போது நீ அவர் மனச நோகடிக்கிறது நல்லா இல்ல மித்ரா. அவர் இங்க இருந்து கிளம்பும் போது அவர் முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப பாவமா இருந்தது. நீ ஏன் மித்ரா கொஞ்சம் மனசு இருக்க கூடாது? நிறுத்துமா, போதும். உன் மாப்பிள்ள புராணத்தையே பாடிக்கிட்டு. உனக்கு உன் மாப்பிள்ள படுற கஷ்டம் தான் கண்ணுக்கு தெரியுதுல்ல. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. போதும், நான் பட்ட அவமானம் கஷ்டம் எல்லாமே போதும். என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுமா. எனக்கு ஒண்ணு புரியல. நான் அவர்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிறேன்னு மட்டும் அட்வைஸ் பண்றீங்க. அவர் என்ன டார்ச்சர் பண்ணும்போது ஏமா நீ கேக்கல? ஏன் வலி எனக்கு தான் தெரியும். போ, நீ போயிடு. இனிமே அவரை மாப்பிள்ள வேப்பிலன்னா சொல்லி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காத. அவ்வளவுதான் சொல்லுவேன். மித்ரா, 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 நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளு. மித்ரா, ஒரு நிமிஷம் இரு. மித்ரா, மித்ரா, என்ன மித்ரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாருங்க, நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். இனிமே எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே இல்ல. இனிமே என் பின்னால வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இது நல்லதுக்கு இல்ல. மித்ரா, ப்ளீஸ் மித்ரா, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஐ எம் சாரி. இல்ல வினய், நீங்க போயிடுங்க. போய் உங்க வேலையை பாருங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன் மித்ரா, என்ன மன்னிக்கவே மாட்டியா? எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட, ப்ளீஸ். நான் அந்த கட்டத்துல தாண்டி வந்துட்டேன். என்னை தனியா விடுங்க. இனிமே என் பின்னால வர வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான்.
தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தனியா விடுங்க, அது போதும். மித்ரா ப்ளீஸ் மித்ரா, என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. கைய விடுங்க. ப்ளீஸ் மித்ரா. சொல்றேன்ல, கைய விடுங்க. ஏன் மித்ரா, நான் சொல்றது கொஞ்சம் விடுங்க, கேள. ஏய், நடு ரோட்ல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க. யார் பண்ணி கேட்க ஆள் இல்லைன்ற துமுறா? ஏங்க, ஏன் பொண்டாட்டி கையை பிடிக்க நான் யாருக்கிட்ட கேட்கணும்? யாருக்கு யார் பொண்டாட்டி? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் மித்ரா, நீ என்ன அந்த பொண்ணை போய் பொண்டாட்டின்னு சொல்ற? அந்த பொண்ணு உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போது யாரை ஏமாத்த பாக்குற? ஏயா, ஊருக்காரங்களை பார்க்க உனக்கு இழிச்சவாய மாதிரி தெரியுதா? அண்ணே, நிஜமாவே அந்த பொண்ணு என் ஒய்ஃப் தாங்க. யோ, திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை 2 போட்டாதான் சரி போட்டு வரும். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடாதீங்க. இரு, இரு, ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க, இதான் என் கல்யாண போட்டோ. பக்கத்து ஒரு ராஜேந்திரன் பொண்ணுங்க. அட ஆமா. அட ஏன்பா, அப்புறம் எதுக்கு உன் முன்னாடி யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகுது? அது ஒண்ணும் இல்ல, எங்க 2 பேருக்குள்ள சின்ன பிரச்சனை, அதான். என்னதான் வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் அதை இப்படி நடு ரோட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுப்பா. இனிமே இப்படிலாம் வந்து நிக்காதீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? போய் சமாதானப்படுத்துற வழியை பாரு. என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கீங்களா? நேத்து தான் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, என்னாலேயே நம்ப முடியல. ஆமா, எப்போ உங்க முகத்தை எனக்கு காட்டுறதா இருக்கீங்க? தொட்டு பார்த்து தான் தினமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம் தானே கேக்குறீங்க? அவசரம் தான். நீ என் வயித்துக்குள்ள இருந்தாலும் உன்னை என் கையில ஏந்திக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? புரியுதா? ஏன் புரியாது? தாய்மொழி தெரியாதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா என்ன? கண்டிப்பா அம்மா சொல்றது உனக்கு புரியும். ஆனா அதுக்கெல்லாம் நீ என்ன ரியாக்ட் பண்ணுவேன்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. நீ பிறந்து இந்த மண்ணுல காலடி எடுத்து வச்சதும் நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும், சரியா? எதுக்கு சிரிக்கிறேன்னு பாக்குறியா? இப்ப நான் உன்கிட்ட பேசுறத யாராவது பார்த்தாங்கன்னு வையேன், என்ன பைத்தியம் நினைச்சிருவாங்க. அத நினைச்சுதான் நான் சிரிச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் உன் அம்மா கவலையே பட மாட்டா. யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? என் குழந்தை மேல நான் பைத்தியமா தான் இருக்கேன்னு சொல்லுவேன்.
சமந்தி, சமந்தி. மித்ரா, யாருன்னு பாருமா. மித்ரா, எங்களை உள்ளவான்னு கூப்பிட மாட்டியா? ஓ, நாங்க வந்தது பிடிக்கலன்னா இப்படியே திரும்பி போயிடுறோமா? என்னங்க நீங்க நம்மள பார்த்த சந்தோஷத்துல பேச முடியாம வாய் அடிச்சு போய் நிக்கிறா. அவகிட்ட போய் திரும்பி போறேன் கிரும்பி போறேன்னுகிட்டு. என்ன மித்ரா, நான் சொல்றது சரிதானே? என்ன மித்ரா எதுவும் பேசாம நிக்கிற? ஏதாவது பேசு. நான் சொன்னது சரின்னு சொல்லு, இல்ல தப்புன்னு சொல்லு. உனக்கு இன்னுமா புரியல? நாம வந்திருக்கிறது மித்ராவுக்கு பிடிக்கல, அதை புரிஞ்சுக்க. அன்னைக்கு வீட்டை விட்டு போகும்போது லெட்டர்ல தெளிவா தானே எழுதி வச்சுட்டு போனா. நாம அதை புரிஞ்சுக்காம இப்படி வந்து நின்னா உள்ளவான்னு கூப்பிடுவாளா என்ன? மித்ரா, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. வினைக்கும் உனக்குமான பிரச்சனை உங்க 2 பேருடைய பர்சனல்மா. அப்படி இருக்கிறப்ப அந்த பிரச்சனையில நாங்க யாரும் தலையிடலையே. அவனை திட்ட, ஒதுக்கி வைக்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. ஆனா எங்களை அவாய்ட் பண்றது என்னமா நியாயம்? எங்களெல்லாம் சுத்தமா மறந்துட்டல்ல? இப்பவும் ஒண்ணு குறைஞ்சு போல. என்ன உன்னோட ஏர்லியர் பாஸா நினைச்சா அந்த அன்பாவது கொஞ்சம் இருக்கும்ல. அப்படியாவது உள்ளவான்னு கூப்பிடலாமே. இல்ல உங்களை வினையோட அப்பாவை தான் நான் பாக்குறேன் அப்படின்னா சொல்லு, நாங்க திரும்பி போயிடுறோம். டாக்டர், அம்மா என்ன? மித்ரா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? சமந்தி, என்ன மித்ரா சமந்திய வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? வாங்க சமந்தி, எப்ப வந்தீங்க? ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மித்ரா எங்க கிட்ட பேசல, நாங்க தான் பேசிட்டு இருந்தோம். பரவாயில்ல, உள்ள வாங்க சமந்தி. வாசல்லே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. இப்பவாவது உங்களுக்கு எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதே. இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு? சரி, நீங்க மித்ரா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். சார், இப்படி வைப்பா. மித்ரா, இப்ப நாங்க இந்த வீட்டுக்குள்ள உன் மாமனாராவோ இல்ல உன் பாசாவோ வரல. இப்ப எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல? சாரி டாக்டர், நான் பண்ணது தப்புதான். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் வருத்தமும் இல்லாதப்போ உங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம வந்தது, உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கூட பேசாம இருந்தது, இதெல்லாம் என்னோட தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல டாக்டர். வினைய தண்டிக்கிறதா நினைச்சு சாரி. ஓ, அப்ப நாங்க இங்க வந்ததுல உனக்கு எந்த வருத்தமும் இல்லைல்ல? என்னங்க நீங்க, நம்ம மித்ரா பத்தி உங்களுக்கு தெரியாதா? போதும், இதுக்கு மேல பேசி அவளை சங்கடப்படுத்தாதீங்க. சமந்தி, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சமந்தி, இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. எங்க போயிருந்தீங்க நீங்க? ரூம்ல தான் இருந்தம்மா. சமந்தி, உங்களை நேர்ல பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தோம். சொல்லுங்க சமந்தி. மித்ராக்கு இது 7வது மாசம். இந்த மாசத்துல வளகாப்பு நடத்தணும். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம இருக்க முடியுமா? இது விஷயமா நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சோம். நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அதை அன்னைக்கே வச்சுக்கலாம். அப்பா, எனக்கு வளகாப்பெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.